பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கம் அண்ட் சிசர் இது ரெண்டுமே இல்லாமல் எப்படி ஃப்ளவர் செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன் பண்ணி அவளுக்கு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கண்டே வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 9x9 சென்டிமீட்டர் நான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த பேப்பரை வந்துட்டு ஹாஃபாக அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த சைட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ணதுக்கப்புறம் இதை திருப்பிடுங்க. அந்த பேப்பரை திருப்பிட்டு க்ராஸாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைடுமே பண்ணதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். நான் கிளியராக காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 இருக்கும். அதில் ஒன்று மட்டும் எடுத்து இந்த மாதிரி டாப்பில் வச்சு ஃபோல்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிருக்கணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி அந்த சென்டரில் உங்கள் விரலை விட்டு அதை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு கொண்டு வந்து ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்போது அந்த ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணோம்லே அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். சென்டரில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்போ இதே மாதிரி நம்ம பேக் சைடும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு ப்ளசன்ட் ரிக்வெஸ்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த சேனலை விசிட் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் 2 சைடுமே பண்ணியாச்சு. இப்போது இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி பிரிச்சுருங்க. பிரித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கார்னர் 2 இருக்கும்னு சொன்னாலே அந்த மாதிரி 2 இருக்கும். அந்த 2 இடத்துலையும் இந்த கார்னர் சைடை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பேக் சைடும் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 2 சைடு பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்குது பார்த்திங்களா, இதை அப்படியே மேலே கொண்டு வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் பாட்டமாக இந்த மாதிரி விரித்து விடுங்க. விரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயரில் கிடைக்கும். அண்ட் டாப்பில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அதை வந்துட்டு அந்த கேப்பில் உங்கள் ஃபிங்கர்ஸை விட்டு அதை அப்படியே ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஃப்ளவர் வந்து சூப்பராக கிடைக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நான் வந்து உங்களுக்கு ரோல் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு. இப்போது இதோட கார்னர்ஸை மட்டும் கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நமக்கு வந்து ரோஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் 2-3 ஃப்ளவர்ஸ் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் செய்யும்போது இந்த மாதிரி ரஃப் பேப்பரில் தான் ட்ரை பண்ணேன். நீங்களும் ரஃப் பேப்பரில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கலர் பேப்பரை ட்ரை பண்ணுங்கள். தென் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃப்ளவர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டிக் அண்ட் லீவ்ஸ் இது மாதிரி செஞ்சு அதில் ஒட்ட போகிறோம். ஸோ இதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேப்பர் ஸ்டிக் செய்வோமே அந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் லீஃப் எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் செஞ்சுட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த லீஃபை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ராஸாக இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிரும் அழகான ஒரு லுக்கு. இப்போது இது 2த்தையும் நம்ம ஒட்டலாம். ஸ்டிக் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இது 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அதில் கம் அப்ளை பண்ணி அதில் ஒட்டிடலாம். அண்ட் தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவர் செய்கிறதுக்கு வந்துட்டு கம் அண்ட் சிசர் யூஸ் பண்ணவே இல்லை. நம்ம அந்த ஸ்டிக்கு லீஃப்லாம் ஒட்டுறதுக்கு மட்டும்தான் கம் அண்ட் சிசர் யூஸ் பண்ணோம். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.